சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜயின் வீட்டில் சிஆர்பிஎஃப் உயர் அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு செய்த டிஐஜி சஞ்சய்குமார் நொய்டாவில் இருந்தும், சிஆர்பிஎஃப் கமாண்டன்ட் மனோஜ்குமார் பெங்களூருவில் இருந்தும் வந்திருந்தனர். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு உள்ள நிலையில் அவரது வீட்டிற்கு போடப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர். 15 நிமிட ஆய்வுக்கு பின்னர் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரும் 22ஆம் தேதி கந்தசஷ்டி விழா தொடங்க உள்ள நிலையில் 27ஆம் தேதி நடைபெறும் சூரசம்ஹார விழாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன. முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடாக திகழும் திருச்செந்தூரில் வரும் 22ஆம் தேதி கந்தசஷ்டி விழா தொடங்குகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழா 27ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு கோயில் முன்புள்ள கடற்கரையில் நடைபெறுகிறது. இந்நிலையில் விழாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன. முதற்கட்டமாக பக்தர்கள் விரதமிருந்து தங்க 1 லட்சம் சதுர அடியில் 20க்கும் அதிகமான இடங்களில் கொட்டகை அமைக்கப்படுகிறது. அதேபோல் சூரசம்ஹார நடைபெறும் பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையிடம் ஓட்டுநர் ஒருவர் தகவல் கொடுத்துள்ளார். சங்ககிரி நகராட்சி மலையடிவாரம் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் சல்மான் அதிகாலையில் பணி முடித்து தனது இருசக்கர வாகனத்தில் சங்ககிரி நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது மேக்காடு பேருந்து நிறுத்தம் அருகே சாலையில் சிறுத்தையை கண்டதாக அவர் தெரிவித்த தகவலை அடுத்து மேக்காடு மலைப்பகுதியில் கேமரா பொருத்தி வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாமக தலைவர் அன்புமணி நெல்லையப்பர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பாமக தலைவர் அன்புமணி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் நேற்று தாமிரபரணி நதியில் கழிவுநீர் கலக்கும் பகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிலையில் இன்று அன்புமணி தனது ஆதரவாளர்களுடன் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் கிடங்குகளுக்கு மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் விவசாயிகள் தலையில் சாக்குகளை சுமந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாபநாசம் ஒழுங்குமுறை விற்பனை கூட முன்பு காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். மத்திய அரசு ஏற்று உடனடியாக ஈரப்பத தளர்விற்கான உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான கொள்முதல் நிலையங்களிலே கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக தோடர் பழங்குடியின மக்களுக்காக எருமைப்பால் மதிப்புக்கூட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. பகல்கோடு மந்தில் தோடர் எருமைப்பால் மதிப்புக்கூட்டு மையம் திறக்க தமிழ்நாடு அரசு சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இதனை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்து எருமைப்பாலை கொண்டு பன்னீர் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். தவிட பஃபலோ மில்க் வந்து இன்னும் நிறைய பிளேசஸ்க்கு வந்து நம்ம இதை ரீச் பண்ணணும். அந்த ஒரு இதில் அவங்க வேல்யூ எடிஷன் பண்ணுறாங்க. இப்போதுக்கு ஃபஸ்ட்டு மில்க் ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கிருந்த தோடர் பழங்குடியின மக்கள் தங்களது மொழியில் பிரார்த்தனை பாடலை பாடியும் பாரம்பரிய நடனமாடியும் மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே 5 பேரை கடித்து மக்களை அச்சுறுத்தி வந்த குரங்கை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். புசண்டி கிராமத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குரங்கு ஒன்று பொதுமக்களை அச்சுறுத்தி வந்துள்ளது. இதுகுறித்து சன் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதனையடுத்து 5 பேரை கடித்த குரங்கை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். பிடிப்பட்ட குரங்கை வனத்துறையினர் பத்திரமாக அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். தொழிலாளர் கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய தொழிற்சங்க பேராயம் சார்பாக தேனியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர்.
இதேபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அகில இந்திய தொழிற்சங்க பேராயம் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களின் தினசரி ஊதியமான 520 ரூபாயை ஆட்சியரின் உத்தரவின் பேரில் 540 ரூபாயாக வழங்க நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. ஆனால் ஒப்புக்கொண்ட தொகையை வழங்கவில்லை என்று தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் உள்ள லட்சுமி தீர்த்த குளம் மழை காரணமாக நிரம்பி வருகிறது. 1 ஏக்கர் பரப்பளவில் லட்சுமி தீர்த்த குளம் அமைந்துள்ளது. அண்மையில் 6,50,00,000 ரூபாய் செலவில் பழமை மாறாமல் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் குளம் புனரமைக்கப்பட்டது. இதனை கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அண்மை காலமாக பெய்து வரும் தொடர் மழையால் குளம் நிரம்பி வருகிறது. ஓரிரு நாளில் குளம் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 100 நாள் வேலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்த அவர்கள் 35 கிலோ அரிசி வழங்கும் திட்டத்தில் தங்களை சேர்க்க வேண்டும் என்றும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர். பின்னர் வட்டாட்சியரை சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு